திருத்துதரணியில் சேர்த்து கொள்ளப்பட தகுதி வாய்ந்த இப்புனிதர் பேறு பெற்றவர். ஏனெனில் அவர் நல்லவர், தூய ஆவியாலும் நம்பிக்கையாலும் நிரம்பியவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமானவர்களே, இந்த தாயாம் திருச்சபை புனித பர்னபா திருத்துதர் அவருடைய நினைவை கொண்டாடுகிறது. ஆகவே இந்த பரிசுத்தமான நாளிலே யாரெல்லாம் பர்னபா பர்னபாஸ் என்ற பெயரை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் நினைத்து பார்த்தவர்களுக்காக சிறப்பாக தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். இந்த கல்வாரி வழியை தகுதியான முறையிலே ஒப்புக்கொள்ளுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைவனிடம் மனமருந்தி மன்னிப்பை வேண்டும். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவை என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நமக்கு முடிவில்லா வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாலும் தூய ஆவியாலும் நிரப்ப பெற்ற புனித பர்னபாவை பிற இனத்தாரை மனமாற்ற பணிக்கு என ஒதுக்கி வைக்க ஆணையிட்டீரே. அவர் பெருமுயற்சியுடன் போதித்த கிறிஸ்துவின் நற்செய்தி சொல்லாலும் செயலாலும் உண்மையுடன் அறிவிக்கப்பட செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா ஜெபித்தார், வானம் பொழிந்தது. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 41 முதல் 46 உடைய. அந்நாட்களில் எலியா ஆகாவை நோக்கி, நீர் போய் உணவும் பானமும் அருந்துவீர், ஏனெனில் பெருமழையின் ஓசை கேட்கிறது என்றார். ஆகாபு உணவும் பானமும் அருந்த சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டியிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். பின்பு அவர் தம் பணியாளனை நோக்கி, நீ போய் கடல் பக்கமாய் பார் என்றார். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். எலியா அவனை நோக்கி, 7 முறை மீண்டும் சென்று பார் என்றார். 7ஆம் முறை அவன் சென்று பார்த்து, இதோ மனித உள்ளங்கை அளவு சிறிய மேகம் ஒன்று கடலிலிருந்து எழும்பி மேலே வருகிறது என்றான். அப்போது எலியா அவனை நோக்கி, நீ போய் ஆகாபிடம் மழை தடுத்து நிறுத்தாதபடி தேரை பூட்டி போய்விடும்படி சொல் என்றார். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில்
ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 65. நாம் சொல்ல வேண்டிய பதில்: உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. இறைவசனம் 9 ஏசி. மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தையும் நிலவளத்தையும் பெருக்கினீர். கடவுளின் ஆறு கரை புரண்டோடியது, அது தானியங்களை நிரம்ப விளைய செய்தது. ஜெபப்பாடல். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. இறைவசனம் 9D மற்றும் 10. நீரே அவற்றை இவ்வாறு விளைய செய்துள்ளீர், அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோட செய்தீர், அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்கினீர், அதன் வளமைக்கு ஆசி வழங்கினீர். ஜெபப்பாடல். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. இறைவசனங்கள் 11 மற்றும் 12. ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர், உம்முடைய வழிகள் எல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன, குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. ஜெபப்பாடல். உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் உங்களுக்கு புதியதொரு கட்டளை கொடுக்கின்றேன், நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5. இறை சொற்றொடர்கள் 20 - 26 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: மறைநூல் அறிஞர் பரிசேயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும், இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்கிறேன். கொலை செய்யாதே, கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்திற்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தம் சகோதரர் சகோதரியிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர். தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவர். அறிவிலியே என்பவர் எரி நகரத்துக்கு ஆளாவர். ஆனால் நீங்கள் உங்கள் காணிக்கையை பலிபீடத்தில் செலுத்த வரும்பொழுது உங்கள் சகோதரர் சகோதரிகள்
எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டென அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள். உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள். இல்லையில் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார். நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள். கடைசி காசு வரை திரும்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று பர்னபாவுடைய பெருவிழாவை நாம் அனைவரும் கொண்டாடுகின்றோம். பர்னபா என்று சொன்னால் ஆறுதலின் மகன், உற்சாகத்தின் மகன் என பொருள்படுவார். அவரை பற்றிய விளக்கங்கள் திருத்துதர் பணிகள் 4வது அதிகாரம் 36, 37 வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். மேலும் பர்னபா என்று சொன்னால் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்பதன் கூட பொருள். அதை தான் நாம் திருத்துதர் பணிகள் 4வது அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கிறோம். சைப்ரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்துதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். இயேசுவில் பிரியமானவர்களே, பர்னபா அவரது உண்மையான பெயர் யோசேப்பு. திருத்துதர்கள் அனைவரும் இணைந்து அவருக்கு பர்னபா என்ற ஒரு பெயரை வைத்தார்கள். மேலுமாக இவர் ஏன் அனைத்து திருத்துதர்களால் பார்க்கப்பட்டார் என்று சொல்லுகின்ற பொழுது, சிறு வயதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இவர் தன்னிடமிருந்த ஒரு நிலத்தை விற்று திருத்துதர்களுடைய திருப்பாதத்திலே வைத்து அனைத்து ஏழைகளுக்கும், குறிப்பாக அனைத்து மக்களுக்கும் உதவும்படியாக அவர் நல்ல உள்ளம் கொண்டவராக இருந்தார். அதை தான் நாம் 37வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்துதர்களது காலடியில் வைத்தார். அத்தகைய நல்ல உள்ளம் படைத்த ஒரு பண்பாளர் இந்த பர்னபா. மேலுமாக பவுலடியார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது, சவுலாக இருந்த அவர் பவுலாக மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்ட பொழுது அவரை வரவழைத்து அவரை அழைத்து சென்று திருத்துதர்களுக்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த பர்னபா. ஆகவே பிறர் மத்தியிலே மிகுந்த நல்ல பண்பை, நல்ல பெயரை கொண்டவராக இவர் இருந்தார். பவுலடியார் தனது பயணத்திற்கு அதிகமாக பர்னபாவை அழைத்து சென்றார். தூய ஆவியார் இவர்களுக்கு தோன்றி இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பர்னபாவையும் பவுலையும் நான் முக்கியமான ஒரு பணிக்காக அழைக்கிறேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து சென்றார். மேலுமாக இவர்கள் இருவரும் அந்தியோக்கியாவிலே நடந்த எண்ணற்ற காரியங்களிலே பங்கு கொண்டார்கள். குறிப்பாக அங்கே ஏற்படுத்தப்பட்ட திருச்சபைக்கு பொறுப்பாளராக பர்னபா இருந்தார். மேலுமாக எருசலேமிலே நடந்த முதல் கூட்டத்திலே, எக்குமெனிக்கல் கவுன்சில் என்று சொல்வார்கள், அதிலே இவர் பங்கெடுத்த பெருமையும் கூட இவருக்கு இருக்கிறது. இறுதியிலே இவர் பவுலடியாரை விட்டு தனது பணி நிமித்தமாக சைப்ரஸ் மேலும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போதித்த பொழுது கல்லடிப்பட்டு இவர் இறந்து மறைசாட்சியானார். கிறிஸ்துவுக்காக தனது உயிரை கொடுத்தவராக இருந்தார். இயேசு பிரியமானவர்களே, இந்த புனிதரிடமிருந்து, இந்த அருமையான திருத்தூதரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், நாம் பிறரை எவ்வாறாக உற்சாகப்படுத்துகின்றோம், ஊக்குவிக்கின்றோம், எவ்வாறாக பிறருக்கு ஆறுதலை அளிக்கின்றோம். இவர் திருத்துதர் வரிசையில் வராவிட்டாலும் ஒரு திருத்துதராக இவரை அனைவரும் பார்ப்பதற்கு காரணம் அவரிடம் இருந்த அந்த உதவக்கூடிய பண்பு, ஆறுதலாக இருக்கக்கூடிய பண்பு, பிறரிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு பண்பு. நாம் மட்டும் பிறரிடம் நன்றாக பேச வேண்டும், பழக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உலகத்திலே பவுலடியாரை அழைத்து சென்று இவருக்கான இறைஞானம் இருக்கிறது, கடவுளுடைய வார்த்தையை அற்புதமாக போதிப்பார் என்று திருத்துதர்களுக்கு அறிமுகப்படுத்தி அதன் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெருமையை பிறருக்கு போதிக்க செய்தார். ஆகிய தன்னால் இயலாவிட்டாலும் பிறரால் முடியும், இவருக்கான திறமை இருக்கிறது என்பதை அறிந்து எவர் வழியாவது கிறிஸ்துவை நான்
பிறருக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற உள்ளத்தை கொண்ட இந்த மனிதரை போல நாமும் பிறரை உற்சாகப்படுத்துவோம், ஊக்கப்படுத்துவோம், நாம் பிறருக்கு ஆறுதலை தருவோம். அது நமது குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், நாம் அனைவரும் இவரை போல ஆறுதலின் மகனாக, உற்சாகத்தின் மகனாக இருக்கின்ற பொழுது கடவுள் நம்மையும் உயர செய்வார். மேலுமாக இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கின்ற பல்வேறு தருணங்களிலே நாம் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக, உற்சாகப்படுத்துவதற்கு பதிலாக, ஊக்குவிக்குவதற்கு பதிலாக அவர்களை நாம் பல்வேறு தருணங்களிலே திட்டி தீர்ப்பதை நாம் பார்க்கின்றோம், கோபப்படுவதை பார்க்கின்றோம். அதை தான் இன்றைய நற்செய்தியிலும் கூட வாசிக்கின்றோம். பிறரை நாம் முட்டாளே என்று திட்டுகின்ற பொழுது நாம் பெரிய ஒரு தண்டனைக்கு உள்ளாகின்றோம். ஏனென்றால் இந்த வார்த்தை தான், இந்த கோபம் தான் நம்மை பெரிய காரியங்களுக்கு எட்டிச் செல்கிறது, கொலை செய்வதற்கு எட்டிச் செல்கிறது. நேற்றைய தினத்திலே நாம் பார்த்தோம் திருச்சட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று பார்த்தோம். அவை திருச்சட்டம் பின்பற்றுகின்ற பொழுது அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டும். சினம் கொள்ளாதே என்று கடவுள் சொல்லுகின்ற பொழுது அந்த சினம் கொள்ளுதல் வழியாக நாம் ஒரு பெரிய காரியத்தில் ஈடுபடுகின்றோம். சினம் கொள்ளாமல் இருக்கின்ற பொழுது அந்த பெரிய விபத்திலிருந்து, அந்த கொலை முயற்சியிலிருந்து நாம் தப்புவிக்கப்படுகின்றோம். அதனுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது ஏன் கோபப்படக்கூடாது என்று சொல்கிறார்கள், ஏன் திட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால், இவை இத்தோடு நின்று விடாமல் வேறு வேறு பெரிய செயல்களுக்கு ஒருவரை எட்டிச் செல்கிறது. ஆகவே இந்த பழக்கங்களை சிறிதிலேயே நாம் கிள்ளி எறிய வேண்டும் என்பதை தான் இன்றைய செய்தியாக இறைவன் சொல்கின்றார். ஆகவே இந்த பர்னபாவை போல நாம் பிறரை ஊக்குவிப்போம், நமது கோப வார்த்தைகளால் அல்ல, ஆறுதலின் வார்த்தைகளால். அத்திக வரத்திற்காக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். என்றும் என் நன்மை வழியாக ஏற்பார். என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் நன்மை வழியாக ஏற்பார். ஏழையின் பலி நன்மை நீ ஏற்கும் வேளை, ஏழையின் பலி நன்மை நீ ஏற்கும் வேளை, என் வாழ்வு நருளன்பில் நிலை பெறுமே. என் நெஞ்ச நாயகா இறைவா, என்றும் என் நன்மை வழியாக ஏற்பார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதான்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கை நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்கு கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை உமது ஆசியால் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். பிற இனத்தாருக்கு நற்செய்தியின் ஒளியை கொண்டு செல்ல புனித பர்னபாவை தூண்டிய உமது அன்புத்தி எங்கள் உள்ளங்களிலும் பற்றியறிய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் உள்ள ஆயரே, ஒரு மந்தையை நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித திருத்துதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றேன். அதனால் அதனை ஆள்வதற்கு உம் திருமகனின் பதிலாளிகளாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று.
ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த அருள்நாதர் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தை மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவேற்கும் இந்த திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாசமிக மக்களாகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினோடு ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் புகுந்தோராய் இருந்தோர் இந்த நாளிலே விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித பர்னபா, புனித 2ஆம் ஜான் பால், புனித அன்னை தெரேசம்மாள், புனித அல்போன்சம்மாள், கோடியர், புனித அந்தோனியா, புனித ஜான் மரி வியானி, ஃபாதர் பியோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பணித்தன்பின் ஜெபத்தை பக்தியாக இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமேப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆண்டவருடைய பரிசுத்தமான உன்னதமான அமைதி உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. தெய்வீக கல்வாரி பலியின் வழியாக நமக்கு அருளக்கூடிய ஆறுதலை, ஊக்குவித்தலை,
சமாதானத்தை மகிழ்வை நாம் ஒருவர் பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ளங்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துபவர், நம்மை தாங்குபவர் இவரே. இந்த செம்மறியான கடவுள் நமக்கான ஆறுதலையும் ஆற்றலையும் சக்தியும் பலத்தையும் தருகிறார். இந்த செம்மறியின் திருவிருதுக்கு அழைக்கப்பெற்ற நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில் வாழ்வளிப்பதாக. ஆமென். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரின் இளைவாழ்வின் பிணையாளைய திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதரான புனித பர்னபாவின் நினைவாக நாங்கள் அடையாள முறையில் கொண்டாடி மறைபொருளை தெளிவாக கண்டுணரும் பேறு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை உங்கள் குடும்பத்தின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை வரை தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி.